அவர் சீக்கிரமா வரமாட்டாரு, அவர் லேட்டா வரமாட்டாரு, அவர் டைமுக்கு வருவார். அப்ப அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். முக்கியமான வார்த்தை, அதாவது அந்தந்த டைம்ல தான் செய்வார். இப்போ ஒண்ணு நடக்கல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, அதுக்கான டைம் இன்னும் வரலன்னு அர்த்தம். கை தட்டுங்க அவருக்கு. சகல கிருபையும் பொருந்திய தேவன் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்குள்ள செய்யறதுக்கு அவற்றை சகல கிருபையும் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதனால இனிமே நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட பிறகு யோசேப்பு நியமிக்கப்பட்ட பின்புதான் கர்த்தர் வர்றாரு. அதனால லேட்டா வந்துட்டாருன்னு கிடையாது, அவர் எப்பவுமே டைமுக்கு தான் வருவார். ஆமென் சொல்லுங்க. அவர் சீக்கிரமா வரமாட்டாரு, அவர் லேட்டா வரமாட்டாரு, அவர் டைமுக்கு வருவார். அப்ப அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். முக்கியமான வார்த்தை, அதாவது அந்தந்த டைம்ல தான் செய்வார். இப்போ ஒண்ணு நடக்கல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, அதுக்கான டைம் இன்னும் வரலன்னு அர்த்தம். கை தட்டுங்க அவருக்கு. அவ்வளவுதான். டைமுக்கு முன்னாடி நீங்க வந்து சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அரிசியை போட்டுட்டு பக்கத்துல நின்று அந்நிய பாசையிலே நிக்கிறீங்க. இல்ல, நீங்க பாட்டுக்கு வந்து டிவியை பாக்குறீங்க, பேப்பரை பாக்குறீங்க, அது வந்துடும் சார் கொஞ்ச நேரம். அந்த அறிவு இருக்கு நமக்கு. ஆனா வாழ்க்கையில கூட அற்புதத்துக்கு அந்த பொறுமை இல்ல, பதட்டம் இருக்கு. நீங்கள் தைரியம் வேலையை பாருங்க, அந்த டைமுக்கு நடந்துடும், நடக்கும்யா. கை எப்படி சொல்லுங்க, கை எப்படி சொல்லுங்க பக்கத்துல. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டைம்ல அது நடக்கும் சார். அந்த டைம்ல நடக்கும் மேடம், அந்த டைம்ல அது நடக்கும். நீங்க கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. அவருக்கு தெரியும் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பது. அப்படி உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட வேண்டிய உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவார். உங்கள் பிள்ளைகள் மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய நேரத்திலே மாற்றங்களை தேவன் காண்பிப்பார். So everything will be done at the proper time. சரியான நேரத்தில் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க மனநிலை எல்லாம் தானா நடக்கும் என்கிற மனநிலை இருங்க. எல்லாம் சொல்லுங்க, தானா நடக்கும். அது எப்படிங்க தானா நடக்கும்? தானா தான் நடக்கும், தானா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனா இல்ல, தானா. எல்லாம் சொல்லுங்க, நடக்கும். ஆனா நானா நோனாதான் அவங்களை குழப்பறவங்களே. நீ செய்ய வேண்டியதாவது நீ என்ன செய்ய, நான் செய்யறதான் அவர் செஞ்சிருக்காருல சிலுவையில. நான் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று. ஒருத்தர் வந்து ஏசுநாட்டு கேட்டேன், நாங்க என்னதான் செய்யணும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே உங்கள் கிரியையா இருக்கிறது. Nothing but faith. It is your work. உன் வேலை என்ன தெரியுமா சகோதரி? உன் வேலை என்ன தெரியுமா? ஏசுநார் போட்டு உழுக்குறது இல்ல. சில சொல்றாங்க, அவரை நம்ம அசைப்போம், அவரை உழுக்குவோம். கர்த்தர் சொன்னாரு, சோர்ந்து போகாமல் நீங்க ஜெபம் பண்ணும்படி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாராம். அவன் யாரு? ஒரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி மனுஷனையே மதிக்காதவன், கடவுளையே கன்சிடர் பண்ணாதவன். அப்பேற்பட்ட ஒருத்தன்ட்ட போய் இந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யுது? ஓயாமல் அலட்டுது. நீங்களும் ஓயாமல் அலட்டுறீங்க. ஏன்னா உங்க கடவுளும் மனுஷனவே மதிக்காதவர். நியாயத்துக்கு சொல்லுங்க, நியாய நீதிய பயப்படாதவர். அவர் என்ன சொன்னாரு? அவன் மனுஷனை மதிக்காதவன். அதனால அந்த அம்மா போட்டு தொணத்திக்கிட்டே இருந்துச்சு, நான் உன்னை மதிக்கிறவன்டா. யாருக்கோ சொன்ன எடுத்துக்காட்ட நீ எனக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அவர் என்ன சொல்ல வந்தாரு தெரியுமா? அவனே செஞ்சான்னா நான் செய்ய மாட்டேனா? உன்னை இங்க வசனம் திருத்திட்டேன். அந்த விதவை ஓயாமல் அலட்டினால் வாருங்கள் நாமும் அலட்டுவோம். இல்ல நீ ஒலட்டிட்ட மெசேஜ. ஒண்ணு, நீ விதவையும் கிடையாது. ஏன்னா இன்னும் கல்யாண விருந்தே நடக்கல. நீ கன்னிகையா இருக்கிற. இனிமேதான் திருமணமே நடக்க போகுது. நீ மணமகள், அவள் விதவை. அவன் மனுஷனை மதியாத நியாயாதிபதி, அநீதியான நியாயாதிபதி. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆனால் இவரோ நீதியுள்ள நியாயாதிபதி. அப்ப பிரேயர் ஸ்டைல் அங்க அடாப்ட் பண்றத நீ இங்க அடாப்ட் பண்ண கூடாது. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடக்கூடாது. முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. அந்த வசனத்துல என்ன சொல்ல வந்தாரு தேவன்? அவனே செஞ்சான்னா
பைபிள் சொல்லுது, நீ பிதாவே என்பாய், இதோ இருக்கிறேன்